7ஆம் தேதி வேர்ல்ட் ஹெல்த் டே என்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. 1948ஆம் ஆண்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று துவங்கப்பட்ட பொழுது அன்றிலிருந்து 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்ட் ஹெல்த் டே என்று கொண்டாடப்படுகிறது. அந்த விதத்தில் 2025 இந்த ஆண்டிற்கான அந்த தீம் அப்படின்றது வந்து ஹெல்தி லைஃப் அண்ட் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஹெல்தி லைஃப் என்பது பிறக்கும்போது குழந்தைகள் சுகமாக பிறந்தால், ஆரோக்கியமாக பிறந்தால் எதிர்காலம் பசுமையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இதை உலகம் முழுவதும் அதை ஒரு தீமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் சிம்ஸ் மருத்துவமனை இன்று ஒரு 10,000 குழந்தைகளுக்கு ஸ்கிரீனிங், அதாவது அவர்களுக்கு ஏதாவது நோய்கள் இருக்கிறதா, இல்லை என்றால் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் அதை போன்று ஏதாவது இருக்கிறதா என்பதற்காக ஸ்கிரீனிங் செய்வது மற்றும் பிரெக்னென்ட் மதர்ஸ், அதாவது கர்ப்பமுற்ற தாய்மார்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக என்று இந்த ஆண்டு முழுவதும் செய்ய இருக்கிறார்கள். அதே போன்று அரசாங்கமும் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் இவர்கள் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் தாய்மார்கள் பிரசவத்தின் போது இறக்கிறார்கள் என்பது, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதே போல் குழந்தைகள் இறக்கிறார்கள், இன்ஃபெக்ட் மார்டாலிட்டி ரேட், அண்ட் 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேர் இறக்கிறார்கள் என்ற ஒரு சதவீதத்தில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இதற்கு கம்மியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த டார்கெட்ஸை அச்சீவ் செய்துவிட்டது என்பது தமிழ்நாட்டில் உள்ள நம்ம அனைவருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமாகும். குறிப்பாக தமிழ்நாடு மருத்துவத்துறையில் மட்டுமல்லாமல் கல்வித்துறையிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து 50 ஆண்டுகளாக இங்கே ஆட்சி செய்பவர்கள் அனைவரும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கும் முயற்சியின் காரணமாக இதை நாம் அடைந்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த ஆட்சியில் சுகாதாரமும் கல்வியும் 2 கண்களாக இருக்கும் என்று கூறியிருந்தார். அதற்கு ஏற்றாற்போல் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக மகளிர் நலனுக்காக என்று பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு திட்டமாக நான் பார்ப்பது 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவு மட்டுமல்லாமல் காலை சிற்றுண்டியும் வழங்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது இளம் பிராயத்தில் இருக்கும் குழந்தைகள் 2 வேளை நல்ல சத்தான உணவை உண்டால் அவர்களுக்கு எந்த ஒரு டெஃபிஷியன்சிஸ் அதை போன்று இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து வளர்வதற்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிட்டிசன்ஸ் என்று வருவதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். பொருளாதாரத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே விதத்தில் இங்கே பாவர்ட்டி, அதாவது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைனே இந்த ஜகத்திலே அழித்திடுவோம் என்ற அந்த கோட்பாட்டிற்கு ஏற்ப இங்கே ஒருவரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து இந்த அரசாங்கம் பணி செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், குறிப்பாக மகளிருக்கு என்று ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் ஒரு மட்டுமே ஒரு வளர்ச்சி என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சிம்ஸ் மருத்துவமனையில் டாக்டர் ராஜு, டாக்டர் பாலாஜி போன்றவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சிவசாமி, சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர். உலக நலதினம், வேர்ல்டு ஹெல்த் டே, இதை முன்னிட்டு இந்த வருஷம் ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஃபியூச்சர் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர். அதாவது உனக்கு நலமான எதிர்காலத்துக்கு உருவாக்கணும்னா நம்ம கருவில் இருக்க குழந்தைய காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சி, இது நாளையும் இந்த கருத்தில் எடுத்துட்டு ஆன்டினேட்டல் ஸ்கிரீனிங், நியூபார்ன் ஸ்கிரீனிங், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, இவங்க எல்லாருக்கும் க்ரோத் பிளானிங், க்ரோத் சார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டென்டல் ஸ்கிரீனிங் பண்ணுறோம். நியூட்ரிஷன், சரியான உணவுக்கு பற்றாக்குறை இருக்கான்னு செக் பண்ண போகிறாங்க. இது போக குழந்தைங்களுக்குலாம் இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி, இப்போல்லாம் இப்போ எங்கள்கிட்ட ஒரு கார்டியாக் சர்ஜன் இதுக்காகவே ட்ரைனிங் போயிருக்காங்க. அந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டியை இயர்லி வயசில் ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியத்தை பண்ணோம்னா இந்த குழந்தைகளுக்கு ஃபியூச்சரில் ஹார்ட்டோ லங்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும்.
இந்த மாதிரி ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பண்ணோம்னா நிறைய குழந்தைகளை நம்ம காப்பாற்ற முடியும். ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம நாட்டுக்கு கொடுக்க முடியும், அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். இதை எய்மில் கொண்டு இந்த ஒரு வருஷம் பூரா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 10,000 குழந்தைகளை எல்லா ஸ்கூல்லையும் அச்சீவ் பண்ணுவோங்கிற நம்பிக்கையோட இந்த இது இனாகிரேட் பண்ண வந்த டாக்டர் கலாநிதி வீராசாமி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.